ஹாய் எவ்ரிவன். 20 டேஸ் ஆச்சு இப்படி எல்லாட்டையும் பேசி. எஸ், 20 டேஸ் ஆச்சு நான் இந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணி. தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க. நான் குவிட் பண்ணிட்டேனான்னு கேட்டாக்கா அதுதான் இல்லை. பட் 20 டேஸ் ஏன் கேப் இருந்துச்சுன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சண்டே லன்ச் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் கிரேவி தான். ஸோ அப்படியே குக் பண்ணிகிட்டே வந்து பேசலாம். எதனால இந்த 20 டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். எஸ், லாஸ்ட் 15 டேஸ் இங்கே நைரோபியில் பயங்கரமான மழை. ஃப்ளட்டே ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மழையும் இருந்துச்சு. ஒரு 15 டேஸாகவே வந்து ரொம்ப மார்னிங் வந்து நல்ல ஒரு வெயில் அடிச்சுட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தாக்க நல்லா இருட்டிடும். பட் லாஸ்ட் 15 டேஸில் லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நான் ஸ்டாப்பாக வந்து பயங்கரமான மழை. அதே நேரம் 24 ஹவர்ஸ் வந்து நோ பவர். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசனாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப லைட்னிங் பார்த்திங்கனாக்காலும் அவ்வளோ ஒரு பளிச்சுன்ட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இடி வந்து பயங்கர தாறுமாறாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ மழையை வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து இத்தனை வருஷத்துல வந்து நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு மழை. அதே மாதிரி ஃப்ளட்டும் பார்த்திங்கனாக்கா எல்லா இடமும் ஃப்ளட் ஆகிடுச்சு. நான் அதோட ஃபோட்டோஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் வந்து இதிலையே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நெக்லைன் வரைக்குமே வந்து தண்ணி எல்லா இடத்துலையுமே. ஸோ தட் அதனாலேயே வந்து ஃபுல்லாகவே பவர் கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பவர் கட் ஆனதுக்கு ரீசனும் வந்து அந்த இடி தான். அந்த இடி பார்த்திங்கனாக்கா அதிலே கொலாப்ஸே ஆகிடுச்சு. எந்த லைனுக்கு எது போகணும்னே தெரியாமல் இருந்ததுனால 24 ஹவர்ஸ் வந்து சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு பவர் கட் வந்து நாங்கள் வந்து சர்வே பண்ணதே கிடையாது. அவ்வளோவா பவர் கட்டே ஆகாது. அப்படியே ஆனாலும் இந்த மழை நேரத்தில் ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர் இல்லை அதுவே மேக்ஸிமம் தான். ஸோ அந்த அளவுக்கு தான் பவர் கட் இருக்கும். ஸோ பவர் கட்லாம் வந்து அவ்வளோவா இங்கே வந்து ஆனதே கிடையாது. பட் அன்னைக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து பவர் கட்லேயே தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப அந்த நேரத்தை வந்து சர்வே பண்ணுறதுக்கே வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ரீசனாக இருந்துச்சு. ஈவன் ஃபோனில் கூட வந்து 10% சார்ஜிங்கை வச்சுட்டு 1 டே ஃபுல்லாக வந்து சர்வே பண்ணிகிட்ருந்தோம். அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம எதுவும் அரைச்சி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி அன்றைக்கி வந்து மில்க்லேயே தான் போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட், ஏன்னா நைரோபி கிளைமேட் வந்து எப்போதுமே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கொஞ்சம் வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஒரே மாதிரி வெதர் வந்து இருக்காது. நம்மளோட ஊர்லலாம் இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு சீசன் வைஸ் இருக்கும். இப்போ நவம்பர் டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்து நமக்கு ரெய்னி சீசன் சொல்லுவோம். ஸோ டிசம்பர் டு ஜனவரி கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கும். அப்புறம் மே மந்த்து இந்த ஏப்ரல் மேலலாம் வந்து சம்மர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. வெதர் வந்து எப்போதுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் வந்து ஹாட்டும் இருக்கும். பட் அந்த ஹாட் வந்து நமக்கு வேர்வையை தராது. அந்த மாதிரி தான் வந்து கிளைமேட் வேறு லெவலில் சூப்பராகவே இருக்கும். பட் அன்னைக்கு வந்து லாஸ்ட் 1 வீக் வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணவே முடியல. நார்மலாக தான் வந்து மழை எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் போக 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 வந்து ஹெவி ரெயின் ஆகிடுச்சு. எல்லா பிளேஸ்லேயும் வந்து பயங்கர ஃப்ளட்டு. ஸோ ஈவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிச்சு எல்லாமே வந்து ரொம்பவே மிங்கிள் ஆகிடுச்சு. ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் அன்னைக்கு பேஞ்ச மழையில் எல்லாமே வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆகி ரொம்ப அந்த 4 டேஸ் வந்து கண்டினியூஸாக மழை, கண்டினியூஸாக பவர் கட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரம் வந்து நாங்கள் சந்தித்ததே இல்லை இங்கே நைரோபி வந்ததுலேருந்து. பட் ரொம்பவே அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஈவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் யாருக்கு இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்களுக்கு, அண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு அண்டு ஓல்டு பீப்புள்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டைம் வந்து ரொம்பவே, ஏன்னா வெளியும் வர முடியல. அந்த அளவுக்கு வந்து இடி மின்னல். அதே நேரம் குளிர், பயங்கரமான குளிர். அந்த மழையில் அவ்வளோ ஒரு சில்லுன்னு ஆயிடுச்சு. நம்ம கையெல்லாம் நல்லா விரைச்சும் போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹார்ட் டைம்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு ரீசனாகவே இருந்துச்சு. அந்த 20 டேஸ் எப்படா போகும் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து நெட்டு வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னாக்கா சடனாக வந்து அந்த சார்ஜிங் வந்து இறங்கிடும். ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வந்து நம்மளால் யாருக்கும் பண்ணுறதுக்கு, ஏன்னா அப்பன்னு பார்த்து நம்ம மட்டும்தான் இருக்கோங்கிறப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு கால் பண்ணுறதுக்காகவாது அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம்
நமக்கு சார்ஜிங்னா வேணும். ஸோ எல்லாத்துலேருந்தும் வந்து நம்ம சார்ஜ் ஏற்றியாச்சு. பட் எதில் ஏற்றினாலுமே நமக்கு வந்து ஈவன் தோ வந்து என்னோட பவர் பேங்க்கும் அந்த டைம் காணோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள்லாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் இந்த டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் இப்படி ஒரு ஹார்ட் டைம் வந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு 9 மந்த்ஸ் பேபிக்கு எப்படி ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் சஜஷனும் கொடுத்தாக்க இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து 6 PM ஆஸ் யூஷுவல் வந்து வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அண்ட் இனிமேல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே எனக்கு தேவை. ஸோ உங்களோட சப்போர்ட் மூலயமா நான் இன்னுமே வந்து க்ரோ அப் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோடய ரீசன் வந்து ஒரு அக்செப்டபுளாக இருக்கும். அண்ட் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணதுக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே வந்து இன்னும் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் இது வந்து இதுக்கப்புறம் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் 6 PM ஆஸ் யூஷுவல் கண்டினியூஸாக வந்து வரும். ஸோ சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தென் நைரோபி பற்றி இன்னுமே நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே என்னோட ஜென்சஸ் டைரியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.